வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்படி இருக்க உங்க கிராமத்தோட ஏரி குளம் கம்மாய இந்த மாதிரி மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். குடிமராமத்து திட்டம் அது மூலமா இந்த மாதிரி ஒவ்வொரு குளம் ஏரி கம்மாய கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். அதை பத்தின முழு வீடியோவை தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடந்த 2021 அப்புறம் இப்ப வர ஒரு 3 வருட காலமா தமிழகத்தில் உள்ள ஏரி குளம் குட்டை கம்மாய் போன்ற எந்த நீர்நிலையிலும் இதுவரைக்கும் தூர்வாரப்படாமலே இருக்குது. இந்த குடிமராமத்து பணிங்கிறது இதுவரைக்கும் நடைபெறவே இல்லை. இந்த 3 வருட காலமா இது உங்கள எத்தனை பேருக்கு இது வரைக்கும் தெரியும்? சரி, இந்த குடிமராமத்து பணி நடக்காதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இந்த குடிமராமத்து பணி ஒவ்வொரு கிராமத்தில் நடக்காதனால நிலத்தடி நீர்மட்டமானது ரொம்ப குறைஞ்சு கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிலத்தடி நீர் மட்டம் குறையறதுனால தமிழகத்துல அனைத்து கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா குடிநீர் பஞ்சமானது ஒரு சில காலங்கள்ல வர்றதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்கு. எங்கேயுமே தண்ணி கிடைக்காத ஒரு நிலைமை தான் இப்ப வரப்போகுது தமிழகத்தை பொறுத்தவரையில. அதனால இப்பயே நம்ம எல்லாம் விழித்து கொண்டு இருந்தோம்னா இந்த குடிமராமத்து பணி மூலமா ஒவ்வொரு ஏரி குளங்களை தூர்வாரி பெய்கிற மழை நீரை சேமிச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம உயர்த்தினோம்னா இந்த கடுமையான தண்ணீர் பஞ்சத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கலாம். இந்த குடிமராமத்து திட்டம் 2000 ஆண்டு பழமையானது. அப்போதைய மன்னராட்சி காலத்திலேருந்தே இந்த திட்டம் இருந்திருக்கு. பழங்காலத்துல இந்த குடிமராமத்து பணி செய்யறதுக்கு வீட்டுக்கு ஒரு நபர் என்று கண்டிப்பா இந்த ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி விவசாயத்திற்கு மழை நீரை சேமிச்சு மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. விவசாயத்திற்கும் ஒரு முன்மாதிரியா இந்த குடிமராமத்து பணி சிறப்பா செயல்பட்டு இருந்திருக்கு பழங்காலத்துல. நவீனமயமான இந்த காலகட்டத்துல குடிமராமத்து பணியானது ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு ஏரி குளம் கம்மாய தூர்வாரப்படுகிறது. இந்த குடிமராமத்து பணியானது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இந்த குடிமராமத்து பணியானது வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆறு ஏரி குளம் கம்மாய் போன்ற நீர்நிலைகளை தூர்வாரப்பட வேண்டும். இந்த குடிமராமத்து பணியானது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தி ஆகணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலையும் இந்த குடிமராமத்து பணியானது கண்டிப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். ஜூன் மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரி குளம் ஆறு குட்டை போன்ற நீர்நிலைகள் அனைத்தையும் கண்டிப்பாக தூர்வாரப்பட வேண்டும். சரி, இந்த குடிமராமத்து பணி எப்படி செயல்படலாம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அது எப்படின்னா, ஒவ்வொரு குடிமராமத்து பணிக்கு மாநில அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தோட ஒரு ஏரிய ஒரு மாநில அரசு தூர்வாருதுன்னா பாத்துக்குங்க. இந்த குடிமராமத்து திட்டம் 2000 ஆண்டு பழமையானது. அப்போதைய மன்னராட்சி காலத்திலேருந்தே இந்த திட்டம் இருந்திருக்கு. ஏரியோட கரையோட உயரம் ஒரு 10 மீட்டர் இருந்துச்சுன்னா அந்த கரையோட 2 மடங்கு சேர்த்து அந்த கரையில இருந்து 20 மீட்டர் தொலைவுல ஏரியோட உள்பக்கமா பள்ளம் தோண்டி அதோட மண்ணை அந்த கரையை பலப்படுத்துறதுக்காண்டி அந்த மண்ணை அந்த கரையில கொட்டி சமப்படுத்தணும். அப்பதான் அந்த கரைக்கு பலப்படுத்த முடியும். அதே மாதிரி பக்கத்துல ஏரி கரையோட பக்கத்துல நம்ம பள்ளம் தோண்டக்கூடாது. சட்டப்படி அது பள்ளம் தோண்டக்கூடாது. பள்ளம் தோண்டினா மழை பெய்யும் போது அந்த ஏரிக்கரை உடைஞ்சி தண்ணி வெளியேறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த நோக்கத்தினாலதான் ஏரிக்கரையில இருந்து ஒரு 20 மீட்டர் தொலைவுல உள்பக்கமா அந்த பள்ளத்தை தோண்டி அந்த மண்ணை எடுக்கிறாங்க. மிச்சம் உள்ள இந்த வண்டல் மண்ணை அரசாங்கத்தோட ஒப்புதல் வாங்கி வீட்டிற்கும் பயன்படுத்தலாம், விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம்னு சட்டம் சொல்லுது. இந்த குடிமராமத்து பணி மூலமா நீர்நிலையில் மட்டும் தூர்வாரப்படாம அதில் உள்ள அந்த வேலிக்கருவு மரம், சம்பு போன்ற தேவையற்ற மரங்களை அகற்றவும் செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாம இந்த குடிமராமத்து பணியோட அந்த நீரை சுற்றியுள்ள மடைகள், படித்துறைகள் போன்றவற்றையும் அரசாங்கம் கட்டி கொடுக்குது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா 1,06,957 நீர்நிலைகள் இருக்குது. இதுல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா
99,000 நீர்நிலைகள் இருக்குது. நகர்ப்புறத்துல 7,000த்திற்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குதுன்னு தமிழக அரசாங்கம் வந்து சொல்லுது. இப்ப தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள்ல வேலிக்கருவ மரம், சம்பு போன்றவை வளர்ந்து இந்த நீர்நிலைகள் தூர்வாரப்படாமலே மிகவும் ஆபத்தான நிலையில், மோசமான நிலையில் உள்ளது. இதனால பெய்யுற மழைநீர் ஏரி குளங்கள்ல சேமிக்கப்பட முடியாம வீணாக கடல்ல கலக்கிற சூழ்நிலையில தான் இப்ப தமிழகத்துல இருக்குது. இதனால விவசாயத்துக்கும் சரி, மக்கள் பயன்பாட்டிற்கும் இந்த மழைநீர் வந்து பயன்பட முடியாமலே வீணாக கடல்ல போய் கலக்கிற ஒரு அபாய சூழ்நிலையில் தான் இப்ப தமிழகத்துல இருக்குது. கடந்த 2021க்கு அப்புறம் இப்போதைய வரைக்கும் ஒரு 3 வருட காலமா தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் உள்ள நீர்நிலைகள் குடிமராமத்து பணி மூலமா வந்து தூர்வாரப்படாமலே மிக மோசமான நிலையில் உள்ளது. இப்படிப்பட்ட உண்மை உங்கள எத்தனை பேருக்கு இது வரைக்கும் தெரியும்? 2021க்கு அப்புறம் இதுவரைக்கும் உள்ள நிதியாண்டுல இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு ஆறு, குளம், ஏரி, கம்மாய் போன்ற எதுவுமே வந்து இதுவரைக்கும் தூர்வாரப்படவில்லை. இதனால இப்ப தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் பாத்தீங்கன்னா வேலிக்கருவ மரம், சம்பு போன்றவை வளர்ந்து இப்ப பெய்யுற மழை நீரை வந்து நம்ம இந்த ஏரி குளங்கள்ல வந்து சேமிக்க முடியாமலேயே வீணாக போய் கடல்ல தான் போய் கலக்குது. இதனால விவசாயத்துக்கு பெரிய ஆபத்தும் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த குடிமராமத்து பணி தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் இப்ப செயல்படாம போனதுனால தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் குடிநீரோட அந்த நிலத்தடி நீர் மட்டத்தோட அளவு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மியா போயிருச்சு. தமிழகத்துல இன்னும் ஒரு சில காலங்கள்ல பாத்தீங்கன்னா குடிநீர் பஞ்சம் வந்து தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இப்ப தமிழகம் தள்ளி போயிட்டு இருக்குது. இதற்கு முழு காரணம் பாத்தீங்கன்னா இந்த குடிமராமத்து பணி ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் செய்யப்படாத ஒரு முக்கியமான காரணத்தினால்தான். இந்த குடிமராமத்து பணி வந்து முறையா செயல்பட்டுச்சுன்னா பெய்யுற மழை நீரை வந்து ஏரி குளங்கள்ல சேமிச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்தும் தன்மையை வந்து நம்ம வந்து உணர முடியும். அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கும் சரி, மக்கள் பயன்பாட்டிற்கும் இந்த மழை நீரை வந்து நம்ம வந்து அதிகமாவே பயன்படுத்தலாம். இந்த மழை நீரை சேமிக்க முடியாம போனதுனால இப்ப குடிநீரோட அளவு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டத்தோட அளவு இப்ப ரொம்ப டவுன் ஆகி நிலத்தடி நீர்மட்டமே குறைஞ்சிருச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி 50 அடியில பாத்தீங்கன்னா போர் போட்டா தண்ணி வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2000 அடி 3000 அடி 4000 அடி போட்டு எங்கேயுமே தண்ணி கிடைக்க மாட்டேது. இதுக்கு முழு காரணம் பாத்தீங்கன்னா இந்த குடிமராமத்து பணி ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் இது வரைக்கும் செயல்படாம இருக்கிறதா முக்கிய காரணமே. இதை வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புறத்திலும் முக்கியமாக இந்த மழை பெய்யுற காலத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு கிராமப்புறத்திலையும் இந்த மாநில அரசு வந்து கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். இதை இளைஞர்களாகிய உங்க கையில மட்டும்தான் உடனடியாக வந்து செயல்படுத்த முடியும். எல்லாம் ஓகே. இந்த குடிமராமத்து பணியை வந்து எங்க கிராமத்துக்கு வந்து எப்படி வந்து செயல்படுத்த முடியும்? இதுக்கு வந்து யார்கிட்ட போய் மனு கொடுக்கறது? அது எப்படின்னா, தமிழகத்தில் உள்ள 12,524 கிராம பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் வந்து கண்டிப்பா வருஷத்துக்கு வந்து ஒரு 6 வாட்டி நடக்கும். அந்த கிராம பஞ்சாயத்துல அந்த கிராம சபை கூட்டத்துல நாம போய் எங்க கிராமத்திற்கு குடிமராமத்து பணி மூலமா எங்க கிராமத்தோட ஏரி குளத்தை வந்து தூர்வாரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு கொடுத்து அந்த கிராம சபை கூட்டத்துல தீர்மானம் இயற்றப்பட்டதுன்னா உடனடியாக அந்த கிராமத்திற்கு வந்து ஏரி குளங்கள் வந்து கண்டிப்பாக குடிமராமத்து பணி மூலமாக தூர்வாரப்பட வேண்டும். இது வந்து சட்டப்படி வந்து உண்மையானது. சட்டம் வந்து இதுதான் சொல்லுது. இது கண்டிப்பா கிராம பஞ்சாயத்துக்கு வந்து கண்டிப்பா செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தையும் பாத்தீங்கன்னா அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளை அந்த பிடிஓ தான் கண்ட்ரோல் வச்சுக்கிடுவாங்க. அவர் மூலமா தான் அந்த ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துமே அந்த வளர்ச்சி திட்டத்தை வந்து அதிக வந்து திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது அவர் தான். அவருக்கு ஒரு மனு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா உடனடியாக இந்த குடிமராமத்து பணி வந்து நம்ம கிராமத்துக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம உடனடியாக எங்க கிராமத்துக்கு வந்து இப்ப குடிமராமத்து பணி வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிஎம் செல்லுக்கு, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்டாகவும் நீங்க வந்து எங்க கிராமத்திற்கு குடிமராமத்து பணி மூலமாக நீர்நிலைகளை வந்து தூர்வாரப்பட வேண்டும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு மனுவா எழுதி தபால் மூலமாகவும் சிஎம் செல்லுக்கு போஸ்ட் மூலமா அனுப்பலாம். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த வர நிதியாண்டுக்குள்ளேயே உங்க கிராமத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கும் சரி, மக்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நீர்நிலைகளும் பாதுகாக்கப்படும்.
நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சீங்கன்னா இந்த குடிமராமத்து பணியை தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புறத்திலும் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரதுக்காண்டி முக்கியமா விவசாயத்திற்கு சரி பயன்படுத்துறதுக்காண்டி இந்த குடிமராமத்து பணியை அனைத்து கிராமப்புறத்திலும் கண்டிப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். இது இளைஞர்களாகிய உங்க கையில மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் இல்லாம மக்களாகிய நாமளும் முயற்சி செய்து இத தமிழக அரசாங்கத்திற்கு இதை எடுத்து சென்று உடனடியாக தமிழக கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் குடிமராமத்து பணி மூலமாக தூர்வாரப்பட வேண்டும். தூர்வாரப்பட்டால் மட்டுமே நிலத்து நீர் மட்டம் உயர்ந்து குடிநீர் பஞ்சம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். மாற்றத்தை நம்மிடமிருந்து மட்டுமே உருவாக்க முடியும். இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. டாக்டர் அருள் வசந்த் டிவி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசந்த். நன்றி, வணக்கம்.